வெயில் கொஞ்சும் மலை கிராமத்தில் வள்ளி என்ற வேடர் பழங்குடி மகள் வளர்ந்தாள். வில்லம்பு ஏந்தி காட்டில் மான்களை வேட்டையாடுவதில் வல்லவள். ஒரு நாள் அவள் தோழிகளுடன் காட்டாற்றுக்குச் சென்றாள். அங்கு அவர்கள் அழகிய மயில்களை பார்த்து மகிழ்ச்சியுடன் துரத்தினர். திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி காட்டை மறைத்தது. மயில்கள் அனைத்தும் பயந்து பறந்து சென்றன. வள்ளி பார்த்தால் ஆறுமுகன் முருக கடவுள் மயில் மீது அமர்ந்திருந்தார். அவரது அழகில் மயங்கிய வள்ளி அவரை பற்றி மேலும் அறிய விரும்பினாள். அடுத்த சில நாட்களில் ஆறுமுகனை மீண்டும் காண விரும்பி காட்டில் அவர் வருகைக்காக காத்திருந்தாள். ஒரு நாள் வள்ளி தன் தோழிகளுடன் பாடல் பாடிக்கொண்டிருந்தபோது ஆறுமுகன் அவள் முன் தோன்றினார். வள்ளியின் தோழிகள் அஞ்சி ஓடிவிட்டனர். ஆனால் வள்ளி மட்டும் தயங்காமல் நின்றாள். ஆறுமுகன் புன்னகைத்து, நீ யார்? என்னை ஏன் தேடுகிறாய் என்று கேட்டார். வள்ளி மரியாதையுடன், நான் வள்ளி. உங்கள் வீரத்தையும் அழகையும் பற்றி கேள்விப்பட்டேன். உங்களை பார்க்கவே விரும்பினேன் என்றாள். ஆறுமுகனுக்கு வள்ளியின் நேர்மையும் தைரியமும் பிடித்திருந்தது. அவர்களுக்கிடையே நட்பு மலர்ந்தது. வள்ளி ஆறுமுகனுக்கு வேட்டையாடுவதற்கு உதவி செய்தாள். ஆறுமுகனோ அவளுக்கு யுத்த கலைகளை கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் வள்ளி தன் தந்தையிடம், தந்தையே, நான் ஆறுமுகனை மணந்து கொள்ள விரும்புகிறேன் என்றாள். அவள் தந்தை ஆச்சரியமடைந்தார். ஆனால் மகளின் மகிழ்ச்சியே முக்கியம் என்று உணர்ந்தார். திருமணத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தேவர்கள் மலர்களை தூவி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வள்ளி பூக்கள் அலங்கரித்த மண்டபத்தில் நின்றாள். ஆறுமுகன் மயில் மீது வந்து அவளை மணந்து கொண்டார். அதிலிருந்து வள்ளி தேவ சேனாவுடன் ஆறுமுகனின் மற்றொரு மனைவி சேர்ந்து அவருக்கு உறுதுணையாக இருந்தாள். பக்தர்களால் வள்ளியும் முருகனும் சமபலம் கொண்ட தெய்வ தம்பதியராக வணங்கப்படுகிறார்கள்.